மாடியில் இருக்க அழகி இப்போ கீழே வந்து மல்லிகாக்கா வந்துட்டாங்க. இன்னும் அவளுக்கு தெரியல அவங்க வந்துட்டாங்கன்னு. இப்போ தெரிஞ்சதுன்னா அவள் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். சத்தம் கேட்டுச்சு. ஓடுறா 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 வேகமாக ஓடுறா. இல்லை, ஃபஸ்ட்டு கேட்டு திறந்தப்போ அதுக்கு சத்தம் கேட்கல. நான் அப்படி சொன்னேன் மல்லிகாக்கா வந்துட்டாங்க அப்படின்னா அவள் கவனிக்கல. அப்புறம் இப்போ தான் ரூமை விட்டு வெளியில் வந்தா. அப்போ உங்கள் சத்தம் கேட்டுச்சா ஒரே விட்ட குடு 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 குடுன்னு ஓடியாந்துருச்சு. ம் அவ்வளோதான், ரெடி ஆகிட்டாங்க. அச்சோ 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 அச்சோ. எப்போவுமே இப்படி தாங்க, மல்லிகாக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம அழகி அப்படி ஒரு ஹாப்பி ஆகிடுவா. அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சி விளையாண்டு அவங்க மடியில் படுத்துட்டு, அவங்களுக்கும் வந்து அழகியை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மடியில் படுக்க வச்சு கை காலெல்லாம் அழுத்தி விட்டு பேசிட்டு விளையாண்டுட்ருப்பாங்க. ஏற்கனவே அவங்க அந்த கை காலெலாம் அழுத்துற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த அம்மாவுக்கு கால் வலிச்சா நீங்கள் அமுக்கி விடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள்.